நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, நான் கேட்கலாமா? உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருப்பாரா? சந்தோஷமாவா? அட என்னம்மா நீ, அவன் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். எப்படி சொல்றது இல்லையா காயத்ரி? ஆலோக்கு ஈஸ்வரம் நேரம் போறதே தெரியாம அவர் சொல்ற ஜோக்க கேட்டு சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரை நினைச்சு எதுக்காக சோகமா பேசிட்டு இருக்கீங்க? நியாயமா நீங்க அவரை பத்தின நல்ல நல்ல விஷயங்களை தான் பேசணும். ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவர் அப்செட் ஆவார்ல, வருத்தப்படுவார்ல. ஏன் பாட்டி, நீங்க தாத்தாவுக்கு ஆறுதல் சொல்லணும்ல. நீங்களே இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லம்மா, நம்மளுக்கு வேண்டியவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள நினைச்சு நம்மளால அழாம இருக்க முடியுமா? உங்க தாத்தாவோட மனசு இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? அது எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் தாத்தாவுக்கு ஒரு நல்ல ஐட்டம் சமைங்க. தாத்தா பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன். சரிம்மா, நீ அவரை பத்திரமா பாத்துக்க. நான் போய் ராதா கிட்ட சொல்லி அவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ண சொல்றேன். தாத்தா, நீங்க அழறதுனால உங்க ஃப்ரெண்டு திரும்ப வரப்போறது இல்லைல்ல? வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் அவனோட ஆசைகளை நிறைவேற்ற ஆசைப்படுறேன். என்ன மாதிரி ஆசை? அவன் சதுரங்க விளையாட்டுல என்ன ஜெயிச்சதே கிடையாது. அதனால அவனோட பெரிய ஆசையே எப்படியாவது ஒரு வாட்டி என்ன தோக்கடிக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் என் கூட சதுரங்க விளையாட்டு விளையாடினா, அன்னைக்கு விளையாடும் போது நான் அவன் கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தேன். முதல் தடவையா தன்னுடைய ஆசை நிறைவேற போகுதுன்னு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்ப என்னாச்சுன்னா, நான் அவனுக்கு தெரியாம ஆட்டத்தை மாத்திட்டேன். நான் அவனுக்கே தெரியாம அவ குதிரையை வெட்டிட்டேன். அவனால கடைசி நேரத்தில் பாவம் ஜெயிக்க முடியல. இந்த விஷயம் என் மனசுல ஒரு குற்ற உணர்வாவே இருக்கும். ஜெயிக்கணுங்கிற ஆசை நிறைவேறாமலே அவன் போயிட்டானே. ராகுல், சீக்கிரமா இந்த டீயை குடிங்க, இல்லனா மறுபடியும் சூடு பண்ண வேண்டியிருக்கும். குடிக்கிறேன். 5 minutes. கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். தினமும் காலையிலே எழுந்து எத்தனை செக்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க? யார் அக்கவுண்ட்ல பணம் அதிகமா இருக்கோ அவங்க தான் செக் எழுதுவாங்க. அத்தை, எனக்கு இவர் யாருக்கு செக்ஸ் எழுதிட்டு இருக்காருன்னு நல்லா தெரியும். அதெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் செக்ஸ். நீ இப்ப என்ன சொல்ல வர? ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன் அத்தை. உங்களுக்கு புரியல? உங்க மகனோட தலை மேல செலவு நிறைய இருக்கு, ஆனா அக்கவுண்ட்ல பணம் கம்மியா இருக்கு. அம்மா சுஹானா, எந்த ஒரு ஆசையும் நிராசையா போகக்கூடாது. நீங்க
சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நான் முழுசா பிலீவ் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் உடனே அதை நிறைவேற்றிடுவேன். என்னை கேட்டா நீங்களும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவேன். மனசுக்கு என்ன தோணுதோ அதை உடனே செஞ்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஏதாவது விஷ்? என்னுடைய ஆசையா? 1008 ஆசைகள் இருக்கு, ஒவ்வொன்றும் அற்புதமானவை. ஓகே, கேட்க நல்லதா இருக்கு. பட் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நிஜமாவா? பாட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆசை? நீங்க பாட்டி ஆசையை நிறைவேற்றுவீங்களே, அப்பப்போ உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களே. நீங்க பாட்டி கூட டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? ரியலி? அப்படின்னா நீங்க டான்ஸ் ஆடிட்டீங்களா? நிறைய டான்ஸ் ஆடி இருக்கேன். சொல்றேன் கேளு. நாடக கம்பெனிலயும் வேலை செஞ்சிருக்கோம். நாங்க ஹீரோ ஹீரோயின். ஓகே. நீங்க பாட்டிக்காக எப்பயாவது ஏதாவது குக் பண்ணிருக்கீங்களா? அதாவது ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? அது நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, என் கையாலேயே ஊட்டி விட்டுருக்கேன். என்ன தாத்தா, உங்ககிட்ட சூரிய விஜயெல்லாம் கூட அடிச்சுக்க முடியாது போல இருக்கே. எந்த ஆசையும் மிச்சம் இல்லையே, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களே. ஐ அம் அப்செட். ஆனா ஒரே ஒரு ஆசை இருக்கு. ஆனா உன் பாட்டி ஒத்துக்க மாட்டா. ஐயோ தாத்தா, நீங்க பாட்டியை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் பாட்டி சம்மதிக்க வைக்கிறேன். அது உன் பாட்டிய ஒரு தடவையாவது ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு இந்த ஊரை சுத்தி வரணும்னு ஆசை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பாட்டிய ஒரு தடவையாவது ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு இந்த ஊரை சுத்தி வரணும்னு ஆசை. அவ பின்னாடி சீட்ல உட்காரணும். அதுவும் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அது காத்துல பறக்கணும். என்ன பின்னாடி இருந்து டைட்டா பிடிச்சுக்கணும். அப்படியே ஜாலியா போகணும். ஆனா இந்த ஆசை எங்கம்மா நிறைவேற போகுது? அஃப்கோர்ஸ் நிறைவேறும். உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுமா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. ரியலி? அப்படின்னா நீங்க பாட்டிய உங்க பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இந்த டெல்லியை முழுக்க சுத்த முடியுமா? ஏன் முடியாது? நான் என்னுடைய கனவுல ஏற்கனவே 3-4 கிலோமீட்டர் சுத்திட்டேன் தெரியுமா? ஆனா நிஜத்துல முடியுமான்னு தெரியல. அவ ஒத்துக்க மாட்டா. தாத்தா, பாட்டியை ஒத்துக்க வைக்கிறது என்னோட வேலை. டென்ஷன் நாட். நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன், எல்லாம் நடந்துரும். ஹலோ. ஹலோ இஷான். சொல்லு சொல்லுண்ணா. நீ உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்பி வா. ஏன்? அங்க அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றேன்ல, கிளம்பி வா. சோனா, வேலையை எப்படி பாதியில விட்டுட்டு வருது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை இருந்தா தான் வருவியா? வீட்ல பிரச்சனை இல்லைன்னா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு யார் சொன்னாங்க? நான் போனை வைக்கிறேன், நீ உடனே வீட்டுக்கு வந்து சேரு. ஓகே, பை. இவளை என்னன்னு சொல்றது? தாத்தா, உங்களுக்கு ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளான் 2, மிஷன் பார்ட்டி. இன்னும் கொஞ்சம் சென்னா மசாலா சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுறேம்மா. நீயும் சாப்பிடுமா? நானும் சாப்பிடுறேன். அத்தையும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன். உன் அத்தை கூடவா? அவ வர வரைக்கும் நீ பட்டி கிடக்க போறியா? உன் அத்தை கிட்டி பார்ட்டிக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அதனால என்ன மாமா, எனக்கு இப்போ பசிக்கவும் இல்ல. இதோ பாரு அப்புறம்னா, நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றவங்களுக்காக நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கலாம். என்னையே எடுத்துக்க. பார்க்கறல்ல, நான் தனியாக தான் சாப்பிட்றேன். ஆனால் என் மருமக என்னை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறா. அவ்வளோதானே? உட்காந்துட்டு சாப்பிட்றேன். குட் கேர்ள்.
சென்னா போட்டுக்கோ, ரொம்ப ருசியா பண்ணிருக்க. ஆமா அத்தை, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா? ஆமா, உன்னோட கிட்டி பார்ட்டி இவ்வளவு சீக்கிரம் எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. மிஸ்ஸஸ் நேராவோட நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. ஓ, சோ சேட். ஒரு நாய்க்குட்டி கிட்டி பார்ட்டிய பாடாக்கிடுச்சா? அத்தை, நீங்க உட்காருங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் வாயெல்லாம் தொடச்சுக்கிட்டு அத்தை நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், இன்னும் நான் சாப்பிடலன்னு சொல்லியிருப்பேன். எதுக்காக இப்படி எல்லாம் நாடகம் ஆடுற? ஏன் அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் நிஜமா உங்களுக்காக வெயிட் பண்ணேன். போதும் போதும், உனக்கு மேனஸ் ஏதாவது இருந்திருந்தா. தண்ணி குடி. ஆமா, யாரோட ஜலதோஷத்தால உன்னோட கிட்டி பார்ட்டி கேன்சல் ஆச்சு? உனக்கா நாய்க்குட்டிக்கா? அக்கா, அபர்ணா அக்காக்கு ஃபோன் பண்ணி நாம அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டீங்களா? இல்ல, வேணும்னு தான் சொல்லல. திடீர்னு நம்மள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பக்கம். ஆனா அக்கா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க அவங்க மாமியார் ஒரு மாதிரி. ஆனா நிஷா அன்னைக்கு வீட்ல பூஜை இருந்தது இல்லையா, அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால தான் அவங்க எங்களை நல்லா கவனிக்க முடியல. ஆனா நான் தான் சொன்னேனே, அபர்ணாவும் ராகுலும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு. சொன்னீங்க. அண்ணா, வர ரைட்ல போயிடுங்க. என்னது? நானா ஸ்கூட்டர்லயா போ சொல்ற? அதுவும் அந்த வயசான கிழமை கூட நான் எப்படி? என்னால அதுல போக முடியாதுமா. இந்த வயசுல உன் தாத்தாவோட ஸ்கூட்டர்ல போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த கிழமை என்ன எங்கேயாவது தள்ளி விட்டுட்டாருன்னு வை, என் எலும்பு எல்லாம் உடைஞ்சு போயிடாமா. எலும்பு சரி, கிளம்பு என்ன பாட்டி? தோ இதுதான். ஓ, யூ மீன் தி ரிப்? ஏதோ ஒண்ணு, அது உடைஞ்சு போச்சுன்னு வை, அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நான் படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாட்டி, நீங்க எதுக்கு நோயாளி ஆகணும்? நீங்க விழ மாட்டீங்க, உங்க எலும்பும் உடையாது, உங்க கிளம்பும் உடையாது. தாத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், அவர்கிட்ட லைசென்ஸும் இருக்கு. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இல்லையே? நீ சும்மா பேசாத, பாட்டி மாதிரி என்கிட்ட கதை எழுந்துட்டு இருக்க. அது சரி, இந்த மாதிரி எண்ணத்துல உன் மூளையில திணிச்சது யாரு? நிச்சயமா அந்த கிழமை வேலையா தான் இருக்கணும். எண்ணம் திணிக்கிறதுனா என்ன? எண்ணம் திணிக்கிறது அப்படின்னா ஏடா கூடன்னு அர்த்தம். பாட்டி பாட்டி, இது நம்ம தாத்தாவோட நீண்ட நாள் விஷ். அத நீங்க தானே நிறைவேத்தணும். அவரு உங்களை ஜாலியா ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்தணும்னு ஆசைப்படுறாரு. இந்த வயசுல போய் எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? ஆமா, இது எல்லாத்தையும் நீயா சொல்றியா இல்ல அவர் சொல்லி கொடுத்தாரா? அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அவரு என்கிட்ட இதோ இஷனும் வந்தாச்சு. சூப்பர். பாருடா இவள, பாரு இவங்கள. எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா நான் ஆபீஸ்ல இருந்து வர சொன்னேன்? ரிலாக்ஸ், எல்லாத்தையும் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு வரது எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு நீ பாட்டியை கன்வின்ஸ் பண்ற. முதல்ல என்ன கன்வின்ஸ் பண்ண போற அந்த மாதிரி. ஓகே, வா. என்ன சுவனா? யாரு ஸ்கூட்டர்ல உட்கார போற? யாரு? ஏய், நீயா? எனக்கு ஸ்கூட்டர்ல உட்கார்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க ஸ்கூட்டர்ல இந்த மாதிரி உட்காரணும், அப்புறம் தாத்தாவோட இடுப்பை இந்த மாதிரி பிடிச்சுக்கணும். என்ன செய்யற? கெட்டியா பிடிச்சுக்கணும். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணு. பாட்டி, தாத்தா ஸ்கூட்டர் ஓட்டுறாரு, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இளமையா ஃபீல் பண்றீங்க. 30 years younger. காத்துல உங்க முடி அப்படியே பறக்குது, நல்லா பறக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக் புடி. அடப்போ. பாட்டி பாட்டி, ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து போற ஃபீல் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். இஷான், இப்ப நீ எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும். சுகானா ஸ்கூட்டர்ல உட்காரும் போது உனக்கு அப்படியே இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு இஷானுக்கும். சரி சரி, நீ ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணு. பாட்டி, நீங்க ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டீங்களா? இப்போ தாத்தா ஸ்கூட்டரை ஓட்டுறாரு. அவரோட இடுப்பை கெட்டியா பிடிச்சுக்கணும். என்ன பண்றீங்க பாட்டி? டேய், இது தாத்தாவோட இடுப்புடா. ஓகே, தாத்தாவுக்கும் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் இப்படிதான் நல்லா இருந்துச்சு, இஷானுக்கும் இப்படிதான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பின்னாடி சீனரி மாறப்போகுது மாறப்போகுது. நீங்க ஆசையா காதலிச்சவரோட இடுப்பை கெட்டியா பிடிச்சுக்க போறீங்க.
இப்போ அப்படியே நீங்க கனவு உலகத்துக்கு போறீங்க. நீங்க உங்களோட கனவு உலகத்துல சந்தோஷமா மிதக்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க, ஃபீல் பண்றீங்க. சீக்கிரமா போய் அந்த ஸ்கூட்டரை கொண்டு வா, பாரத ஆண்டவ மேல போட்டுடுறேன். தாராளமா பாட்டி, போய் தாத்தா கிட்டயும் சந்தோஷமா சொல்லுங்க, ஸ்கூட்டர் ரைடுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க. தாத்தாவுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், கஷ்யப் குடும்பத்துக்கே சந்தோஷம். சோனா பாட்டிங்க பாட்டி பாட்டி எப்படி ஸ்கூட்டர்ல உட்காருவாங்க? நான் உட்கார்ந்த மாதிரி என்னால உட்கார முடியும்னா அவங்களால உட்கார முடியாதா? இத பாரு சோனா. இது பாரு இஷான், என் பிளான் எல்லாம் இப்ப சொதப்பாத. நீ நான் என்ன சொதப்புறது? தேவையில்லாம. தாத்தாவோட ஆசை பாட்டிய ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தி வரணும்னு நினைக்கிறாரு. அவரு எப்படி ஸ்கூட்டர்? எப்படி? நீ இப்ப ஸ்கூட்டர்ல உட்காரு, நம்ம போலாம். இல்ல என்னால முடியாது. ஐயோ போலாம் வா. ஏய் சோனா சோனா, கீழே விழுந்துற போற பாத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மேடம். மேடம், அப்பர்ணா மேடமோட அண்ணி வந்திருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்லக்கா. இந்த பாங்க மேல போணும். ரொம்ப அழகா இருக்கும். கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா. வணக்கம் ஆண்டி. ஆண்டி, நாங்க அப்பர்ணாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இந்த பக்கம் ஷாப்பிங்க்கு வந்தோம், அதான். அப்பர்ணா ரூம்ல இருக்கல? அவ எங்க வீட்டை விட உங்க வீட்டுல தானே அதிகமா இருக்கா? அப்பர்ணா எங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா? அது நாங்க இந்த பக்கமா வந்தோம், அதான் அவளை பார்க்க வந்தோம். ஆனா அவ எங்க வீட்டுக்கு போயிருக்கா. அப்பர்ணா மேடம் பெரிய ஐயாவை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. நான் ஜூஸ் கேட்டேனே, ரெடி பண்ணிட்டியா? இதோ மேடம், எடுத்துட்டு வா. ஆண்டி, எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? நல்லாதான் இருக்கா. ரொட்டீன் செக்கப்புக்கு போயிருக்கா. எங்க வீட்டுல மாசம் மாசம் இப்படி செக்அப் பண்ணுவோம். செக்அப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரமா இருக்கு. சரியா சொன்னீங்கக்கா. அக்கா, தண்ணி பாட்டில நான் ஆட்டோலயே மறந்துட்டேன். எனக்கும் தாகமா தான் இருக்கு. கொஞ்சம் ஏசி அதிகப்படுத்து. சரி மேடம். நீங்க அப்பர்ணா வர்ற வரைக்கும் வெயிட் பண்றீங்களா இல்ல? ஆமா ஆண்டி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வெயிட் பண்றோம். அடிக்கடி இந்த பக்கம் எங்க வர முடியுது? ஏசி அதிகமாகிட்ட மேடம். அண்ணா கொஞ்சம். ராகுல் தன்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லையும் மொபைல் பில்லையும் மறந்துட்டான். டிராப் பாக்ஸ்ல போட்டுட்டு வா. ஓகே மேடம். வாங்க உட்காருங்க. எனக்கு ஒரு முக்கியமான கால் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களா தமிழ் சேனல் தானே பாப்பீங்க? சேனல் மாத்திக்கோங்க. ஷான், என்ன பண்ற? சீக்கிரமா தொட. அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ எதுக்கு கேட்க பேக்க நிலிச்சிட்டு இருக்க? போய் எங்கேயாவது உட்காரு. இங்க பாரு சோனா, இப்பவும் ஒன்னும் ஆயிடல. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? இஷான் ப்ளீஸ், தயவு செஞ்சு வாக்குவாதம் எல்லாம் பண்ணாத. சீரியஸ்லி, இன்னைக்கு தாத்தாவோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. ஓகே இஷிகா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ. சரி இத கட் பண்ணு. ஆமா, என்ன நடக்குதுங்க? இந்தா தகர டப்பாவுக்கு ஏன் இன்னைக்கு அலங்காரம் நடக்குது? எங்க போறாங்க? ஐயோ அண்ணா, அண்ணா நீ கிடையாது, தாத்தா பாட்டி தான் இந்த ஸ்கூட்டர்ல போறாங்க. ஓ அப்படியா? என்ன? எங்க? எப்போ? ஏன்? இந்திரனா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்ப நிஜமாவே டைம் இல்ல. இஷிகா, போய் தாத்தா பாட்டி ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வா. கோ கம் ஆன். அதெல்லாம் சரி, ஆனா இது இஷானோட ஸ்கூட்டர் ஆச்சே சுகானா. இது மேல தாத்தாவும் பாட்டியுமா? உங்களுக்கு ஏதாவது நெட்டுக்கிட்டு கழண்டுருச்சா?
இந்திரண்ணா ப்ளீஸ், நான் ஏற்கனவே இஷான் கிட்ட இத பத்தி நிறைய ஆர்கியூ பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே பாட்டி, தாத்தா. இந்திரனா, இந்த பைத்தியக்காரத்தனமான வேலையை செய்ய வேணா நீங்களாவது அவகிட்ட சொல்லுங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல சுவானா. என்ன பைத்தியம்னு சொல்றியா? என்ன இருந்தாலும் நீ பைத்தியம்லாம் சொல்லக்கூடாதுடா. யோ அண்ணனா, நீ இத பாரு சோனா, இது மட்டும் அம்மாக்கு அப்புறம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் அப்பா என்ன தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாரு. ஷட் அப் யூ, மனசாட்சி இல்லாதவனே. உங்க தாத்தாவோட சின்ன ஆசை அத கூட உன்னால நிறைவேற்ற முடியாதா? இன்னைக்கு நான் தாத்தா பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற போறேன். யார் தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். இஷான், நான் நினைக்கிறேன் அவ சரியாதான் சொல்றான்னு. நீங்களுமா? ஏய் வந்தாச்சா? என்ன எங்க போனீங்க? அபர்ணா வீட்டுக்கா? அப்ப நல்லா சாப்பிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. அபர்ணா வீட்ல இல்ல. ஆமா, என்ன பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்கீங்க? எங்கயாவது போறீங்களா? அட ஆக்சுவலி என்ன இது? ஸ்கூட்டரை ஏன் கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கீங்க? எங்கப்பா சவாரி போறீங்க? இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க. தாத்தா, பாட்டி வருகிறார்கள். சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் வந்து விட்டார்கள். எங்கிருக்கிறது எங்களுடைய வாகனம்? தாத்தா, அங்க பாருங்க.